ஒரு அழகான தோட்டத்தில் இருக்கிற செடியெல்லாம் சேர்ந்து கள்ளிச்செடி கேட்கஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்துச்சான். என்ன கலாய்ச்சிச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சூரியகாந்தி சொல்லிச்சான், நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறேன், நீ ரொம்ப குட்டையாக இருக்கிற அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் மல்லிகைப்பூ சொல்லிச்சான், நான் எவ்வளோ வாசனையாக இருக்கிறேன், உன் மேலே எந்த வாசனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் இன்னொரு ஃப்ளவர் சொல்லிச்சான், நான் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கிறேன்னு சொல்லிச்சான், நீ வந்துட்டு ஒரே கலராக பச்சை கலராக அழகாவே இல்லைன்னு சொல்லிச்சான். அப்புறம் செம்பருத்தி சொல்லிச்சான், என்னோட இதெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நீ ரொம்ப ரஃப்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் ரோஸ் சொல்லிச்சான், நானும் தான் முள்ளா இருக்கிறேன், ஆனால் நான் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கிறேன், நீ வந்து முள்ளா இருந்தாலும் அழகாவே இல்லை, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். இதெல்லாம் கேட்ட கள்ளிச்செடி ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் வெயில் காலம் வந்துச்சான். வெயில் காலம் வந்தோடனே எல்லா செடியும் வறண்டு போய் தண்ணி இல்லாமல் ரொம்ப சோகமாக வாடி போய் இருந்துச்சான். அப்போ கள்ளிச்செடி மட்டும்தான் ஹாப்பியாக இருந்துச்சான். உடனே இந்த செடிங்களாம் சேர்ந்து கேட்டுச்சான், நீ மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ கள்ளிச்செடி சொல்லிச்சான், நீங்கள் எதெல்லாம் என்னை சொல்லி கலாய்ச்சி கிண்டல் பண்ணீங்களோ அதெல்லாம் வச்சு தான் நான் இப்போ ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ தான் மற்ற செடிக்கெல்லாம் புரிஞ்சுக்கிச்சான், எல்லாத்துட்டையுமே நல்ல குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்களோட உருவத்தை வச்சோ தோற்றத்தை வச்சோ கேலி கிண்டல்னு சொல்லி அவங்களோட மனசை வந்து நம்ம புண்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு யாரையுமே வந்து நம்ம மனசு புண்படுற மாதிரி கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. அவங்கள்ட்டையும் சில நல்ல குணங்கள்லாம் இருக்க தான் செய்யும். ஓகேவா?